தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த வாக்கியம் அநேகருக்கு தெரிந்திருக்கும். ஒரு பெண்மணியானவர் அவருடைய வேதனை நீங்கும்படி தேவனுடைய சால்வையை தொடுகிறார். அவர் விசுவாசித்தார். அந்த பெண்மணியானவர், நான் அதை தொட்டால், தேவனுடைய சால்வையை தொட்டால் நான் குணமாவேன் என்று. அவர் என்னை தொட வேண்டும், அப்பொழுது குணமாவேன் அல்ல, நான் அவருடைய துணியை தொட்டாலும் அது என்னை குணமாக்கும் என்ற அவருடைய விசுவாசம் அவரை குணமாக்கியது. நம்முடைய விசுவாசம் நம்மை குணமாக்கவும் மற்றவர்களை தேற்றவும் நாம் விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் நாம் விசுவாசித்தோமானால் நம்முடைய குணம் மற்றவர்களுக்கு நாம் அவர்களை குணமாக்க வேண்டும் என்ற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பெறும். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய விசுவாசம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள். தற்பொழுது உள்ள காலங்களில் அந்த விசுவாசத்தை தேடுவது மிகவும் கடினம். காரணம், விசுவாசம் யாரிடத்திலும் இருப்பதாக காண முடிவதில்லை. காரணம், அநேகர் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் என்ற பெயரில் குதிப்பதும் ஆடுவதும் பாடுவதும் சத்தமிடுவதுமாக தான் உள்ளது. சமாதானத்துடன் தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தை கொண்டு நீங்கள் பாட வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அவர் உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.